வணக்கம் அன்பு நண்பர்களே. சமீபத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே பேசிய உரையை நான் பார்க்க நேர்ந்தது, கேட்க நேர்ந்தது. நண்பர்களே, தமிழக சட்டமன்றம் என்பது மெட்ராஸ் ஸ்டேட் அசம்பிளியாக 1952 இயங்குகிறது. தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி என்ற பெயரிலே 1956 இயங்குகிறது. ஆக 1952 இன்றைய 2025 வரை கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளாக நம்முடைய சட்டமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 73 ஆண்டு காலத்திலே எத்தனையோ ஆளுமைகள் இந்த சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருப்பார்கள், தங்களுடைய உரையை பதிவு செய்து சென்றிருப்பார்கள். சிறந்த ஆளுமைகள், அறிவிற்சிறந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரும் பேச்சாளர்கள் அலங்கரித்த சபைதான் நம்முடைய தமிழக சட்டசபை. நீங்கள் 52 ராஜாஜி அவர்களாகட்டும், ராஜாஜி அவர்கள் அரசியல் ஞானி, காமராஜர் செயல் வீரர், அண்ணா மடைதிறந்த வெள்ளம் போல் பேசுகின்ற பேச்சாளர், கலைஞர் ராஜதந்திரி, எம்ஜிஆர் பெரும் புகழுக்கு சொந்தக்காரர், ஜெயலலிதா அசராத ஆளுமை கொண்டவர். இப்படி எத்தனையோ ஆளுமைகள் நம்முடைய தமிழக சட்டமன்றத்தை கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய அந்த குரல், நான் அந்த வீடியோவை பார்க்கிற பொழுது வியந்து பார்த்தேன். அந்த கணீர் என்ற அந்த குரல் தமிழக சட்டமன்றத்தையே அதிரச் செய்கின்ற அந்த குரல் சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் தன்பால் ஈர்த்து தான் சொல்ல வருவதை அவர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிற அந்த குரல், கொங்கு நாட்டின் அந்த குரல், கொங்கு நாட்டு சாமானிய மக்களின் அந்த குரல் தமிழக சட்டமன்றத்திலே ஒலிக்கிற அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய அந்த குரல். நாமும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனோம், கேண்டீனுக்கு சென்று சூடாக சமோசாவும் டீயும் அருந்தினோம் என்று இல்லாமல் தனக்கு கிடைத்திருக்கிற, மக்கள் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். பார்த்து பார்த்து பேசுகிறார். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலேயும் இருப்பதால் அந்த கொங்குநாடு முழுவதும் இருந்து தன்னுடைய கட்சி தோழர்கள் மூலமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையுமே தெரிந்து கொண்டு கொங்கு நாட்டினுடைய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் அனைத்தையுமே தெளிவாக ஆணித்தரமாக சட்டமன்றத்திலே எடுத்து வைக்கிறார். அது அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் உட்பட அனைவரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. நீங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆரம்பத்திலே அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் கொடுத்து திரும்ப பெறுகிற திட்டம், சிலர் அதை எள்ளி நகையாடினார்கள். அறியாதவர்கள் பலர் அப்படித்தான் செய்வார்கள். சாலையோரம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்குத்தான் அந்த சாராய பாட்டில்களுடைய சிரமம் என்ன என்பது தெரியும். ஆகவே 10 ரூபாய் கொடுத்து பாட்டலை திரும்ப பெறுகிற திட்டம், கோவை அவினாசி ரோட்டிலே மேம்பாலம் ஆகட்டும், வெறிநாய் தெருநாய்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிற அந்த செயலாகட்டும், விசைத்தறி தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த உரிமையாளர்களுடைய அந்த பிரச்சனையாகட்டும், இப்பொழுது ரீசெண்டாக அந்த கொக்கராயன்பேட்டை காவல் நிலையமாகட்டும், இப்படி இன்னும் பல அவர் எடுத்து வைத்து பேசிய பிரச்சனைகள் பல தீர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே
இந்த குரல் அண்ணன் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய இந்த குரல் தமிழக சட்டமன்றத்திலே தொடர்ந்து ஒலித்திட வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களிலும் அடுத்தடுத்து ஒலித்திட வேண்டும். அது இந்த கொங்கு நாட்டிற்கு நல்லது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நல்லது. நன்றி.